கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து நம்ம ரேவதியும் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் வந்து கார்த்தியும் மயில்வாகனும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கலாவும் அதுக்கப்புறம் அந்த புதுசாக மாப்பிள்ளைன்னு வந்திருக்காரு அவங்க ரெண்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தையும் எங்கள் அத்தையோட பொண்ணையும் காணோம், இப்போ நாங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு காரணம் வந்து கார்த்தின்றவர் தான் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி யார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர்லாம் விசாரிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லா விவரத்தையும் வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது இவங்களை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் எங்கள் அத்தை பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து அவன் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தான், அதுக்கப்புறம் வந்து அவனோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ திருப்பியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கலா வந்து ஒரு ரீசன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, கார்த்தியோட நம்பருக்கு வந்து வீட்டுக்கு கால் பண்ணி கார்த்தியோட நம்பரை வந்து நம்ம வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இவங்களே வந்து கொடுக்குறாங்க, நீங்களே கால் பண்ணி அவங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வந்து இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க, நான் இந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரை காரணத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சார் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் தேடி வருவோம், தேவையில்லாது நீங்கள் அப்புறமேட்டு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டுறாரு. கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. மயில்வாகனம் கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த கலாவும் அந்த புதுசாக வந்திருக்கானே ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கானே அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேர் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாச்சும் நான் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் 1 ஹவர் மேலே வந்து டைமு, அதுக்குள்ளே நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வேறு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி வாப்பா அதுக்குள்ளே ஏதாச்சும் தேட முடியுமான்னு பார்க்கலாம், அவள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, அத்தை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மயில்வாகனம் வந்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மயில்வாகனம் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து அந்த ஒருத்தர் இடிச்சிடுறாரு. அப்போ அந்த செயின் வந்து சாமுண்டீஸ்வரியோட செயின் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். வந்து யாரோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நீ கேட்டால் நான் சொல்லணுமா, அதெல்லாம் முடியாது சொல்ல முடியாது, என்ன பண்ணுவ நீ யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, மரியாதையே சொல்கிறியா இல்லை நான் போலீஸ்க்கு போவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மயில்வாகனம் வந்து கேட்பாரு. சரி சரி சொல்கிறேன், இது வந்து என்னோட செயின் தான், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து நெக்கெல்லாம் வந்து பதில் சொல்வார் அவர். அதுக்கப்புறம் வந்து மயில்வாகனம் பேர் பொய்யா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டுப்பா இது வந்து அத்தையோட செயின் தான்ப்பா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இவன் தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், இவனுக்கு தெரியாமல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது எல்லா உண்மையும் வந்து உளறிடுவாங்க. அப்போ வந்து சிவனாண்டி கால் பண்ணி சிவனாண்டி கிட்ட கேட்பாங்க, இங்கே பாரு எனக்கு தெரியும் 2 பேரும் நீ தான் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்க, ஒழுங்கு மறையதையாக உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, உங்கள் அத்தை காணோன்னா உங்கள் அத்தைக்கு நான் மட்டும்தான் எதிரியா, உங்கள் அத்தை ஊருக்கே வந்து நிறைய வந்து சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு பகையை வளர்த்து வச்சுருக்கா, எத்தனோ பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி என்ன பண்ணுறாரு, இதுக்கு பின்னாடி நீ இருந்தேன்னு தெரிஞ்சுது, அப்புறமேட்டு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரிப்பா அந்த இடத்துக்கு தானே அத்தையை வர சொன்னாங்க, ஒரு வேளை அது பின்னாடி ஒரு செங்கல் சூளை இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து அந்த ஆள் வந்து உளறிடுவார், இந்த மாதிரி வந்து 2 பேரை வந்து அதில் தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜை பண்ணி அவங்கள எரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவார். அதை வந்து பார்க்குறதுக்கு அந்த வெள்ளைக்காரனை வந்து காவலுக்கு வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படியோ வந்து இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டி என்ன பண்ணுவார், அங்கே இருந்தால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல வந்து சிவனாண்டியும் முத்தும் வந்து வேறு இடத்துல இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து கும்பிட்றதுக்காக வந்து அங்கே பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நெருப்பு எடுத்துகிட்டு வந்து எரிக்க வரும்போது கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஆள் சுவிட்சு போட போவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடித்து கீழே விழுந்துருவார். அப்போ ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வந்து போய் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பு முடியாமல் இருப்பார். ஷாக் அடித்து கீழே விழுந்ததுனால வந்து பதட்டமாக வந்து இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து வந்துடுவார். கார்த்தி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து தேடும் போது அங்கே யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து
மயில்வாகனம் என்னப்பா இது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எங்கன்னு போய் தேடுறது, சரி வா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடுவாங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காரர் வந்து வந்துடுவார். வந்துட்டு என்ன என்ன யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ யார், இங்கே இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மயில்வாகனம் என்ன பண்ணுவார் சொல்வார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படியாவது இவனை தான் அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, கார்த்தியை வந்து அடிக்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி கார்த்தி என்ன பண்ணுவார், எல்லாருக்கூடயும் வந்து சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து சரி நம்ம வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதி இருக்கிற இடத்த வந்து பார்த்துடுவார். பின்னாடி பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து தெரிஞ்சு போயிடும். 2 பேரையும் வந்து காப்பாற்றுவார். 2 பேரும் மயக்கத்தில் இருப்பாங்க. சரி உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனத்துக்கிட்ட சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுவார், ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிடுவார். கிளம்பிட்டு ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு உள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டு வா வந்துட்டியா, நாங்களே உன்னை பார்க்கணுன்னு நினச்சோம், வந்துட்டியா கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது, சார் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை சார், இதுக்கெல்லாம் வந்து அந்த சிவனாண்டி தான் காரணம், நீங்கள் அவரை தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கலை வந்து இங்கே பாரு சும்மா நடிக்காத, எனக்கு தெரியும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு, சார் இவர் தான் காரணம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கலா வந்து சொல்லுவாங்க. இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் நீ எதனால் இப்படிலாம் பண்ணுறேன்ட்டு, நான் காரணம்னு எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் உனக்கு தான் வந்து எங்களை அழிக்கணும், அத்தையை வந்து அழிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மோட்டிவ் இருக்குது, அதனால தான் இந்த பகையில் தான் நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டரும் என்ன பண்ணுவார், ஆதாரம் வந்து அந்த அளவுக்கு சரியாக இல்லைனாலும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவார் இவங்க சொல்கிறத கேட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மயில்வாகனம் வந்து ராஜராஜனுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு எல்லா உண்மையை வந்து சொல்லிடுவார். ஆனால் கார்த்தியை தான் மாமா அந்த மாதிரி வந்து சகலையை வந்து போட்டு ஸ்டேஷனில் வந்து அடைச்சிட்டாங்க, நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் வந்து அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த கலா தானே பண்ணியிருக்கா, அவகிட்ட நான் படித்து சொன்னேன், அவளுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவள் வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சேர்ந்தாப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்மளோட கார்த்தியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ஃபேமிலியாக அவங்களாம் வந்து வந்துடுவாங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.